ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைய ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய தெய்வம் எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு தெய்வத்தை பற்றி தாங்க. இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே ஒவ்வொரு தெய்வத்துக்கும் எப்படி ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கோ அதே மாதிரி இவங்களுடைய சிறப்பை திருவிழா அப்படின்னு சொல்லலாம். திருவிழா சமயங்களில் இவங்களுடைய கோவில் மட்டும் பார்த்தீங்கன்னா தனி சிறப்பை காட்சி கொடுக்கும். அதே மாதிரி இவங்களை தேடி சென்று வழிபடுறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், இவங்க கோவில் அதாவது இவங்க உருவான தல வரலாறு என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம். கோவில் திருவிழா விசேஷங்கள் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பதிவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க, பண்ணாரி மாரியம்மன் அவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாகவே கோவில்கள் எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பாலும் கோவில்கள் கிழக்கு பார்த்த மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் இவங்களுடைய கோவில் மட்டும்தான் வடக்கிலிருந்து தெற்கு பார்த்தபடி, அதாவது அம்மன் அந்த திசையை நோக்கி இருக்கிறதா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இவங்க அந்த திசையை நோக்கி இருப்பதற்கான காரணங்கள் என்ன, திருவிழா மட்டும் இவங்க விசேஷமாக கொண்டாடுறதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு முதல்ல இந்த பதிவில் பார்த்துடலாம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கணவன் மனைவி என்ன பண்ணுவாங்க, சலவை துணி துவைப்பதற்காக ஒரு ஆற்று தண்ணீர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போது அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா கர்ப்பிணியாக நிறைமாத கர்ப்பிணி அப்படின்னு சொல்லலாம். அப்போ நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது வேறு வழியின்றி ஏன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த இருவரும் சரி இந்த துணி துவைச்சி கொடுத்தது நமக்கு அந்த காசாவது கிடைக்கும் அப்படின்றனால அவங்க கணவனுக்கு உதவி பண்ணுறதுக்காக இருப்பாங்க. அது இப்படி நாள் போக்கில் அவங்க போக போக ஒரு கட்டத்தில் அவங்களால முடியாது. சரி என்னதான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஏன்னா அவங்களுக்கு கிட்ட நாள் நெருங்கிட்டு வந்திருக்கும், அதாவது குழந்தை பிறப்பிப்பதற்கான நாள். அந்த கிட்ட அந்த நாள் நெருங்கிட்டு வந்ததுக்கப்புறமா இன்னுமே அந்த கணவன் அதாவது அவங்களுக்கு இன்னும் ஒரு சோகம் ஏற்பட்டுவிடும். ஒரு பக்கம் குழந்தை பிறந்தாலும் சரி அவங்கள வளர்க்குறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படி இவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கும் பொழுது சரி அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்டுவிடும். அப்போ அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்ட சமயம் ஊர் முழுவதும் பார்த்தீங்கன்னா மழை வெள்ளத்தில் சமயம் ஏற்பட்டு வந்துடும். அவங்களுக்கு பிரசவ வலி ஏற்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா மழை இல்லாத சமயத்துக்கு கூட மழையை வர ஆரம்பிச்சிடும். இப்படி மலைகளுக்கு நடுவில் யாருமே அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்க்க முன் வர இல்லை. ஏன்னா அப்போ காலத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவச்சிகள் தான் இருப்பாங்க. அப்படி எந்த ஒரு மருத்துவச்சியும் சரி இந்த மழை டைமில் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நம்ம மனைவிக்கு நம்மளே பிரசவம் பார்த்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணுவார், அவங்க கிட்டேருந்து சலவை துணியை நாலாப்புறமும் கட்டி அவங்களோட மனைவிக்கு அவர் பிரசவம் பார்ப்பார். அந்த பிரசவம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு இரட்டை குழந்தைகள், அதாவது இரண்டுமே பெண் குழந்தைகள்லாம் பிறப்பாங்க. அதில் ஒரு பெண் குழந்தைய தூக்கி அவங்க கொஞ்சிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு குழந்தைய தூக்கவே முடியாது. எத்தனையோ முறை தூக்கி பார்ப்பாரு, அந்த குழந்தை தூக்கவே முடியாது. சரி இந்த குழந்தை தூக்கவே முடியல, என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் ஒரு தாலி இருக்கும். அதாவது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை தூக்கத்திற்கு இப்போ எப்படி தொட்டில் கொடுக்குறாங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாறை மீது ஒரு தாலி மாதிரி செய்வார். தாலினா ஒரு தட்டு மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி ஒரு தாலி இவரே செய்து அந்த குழந்தை அது கீழே வச்சு தூக்க முற்படுவார். முற்பட முடியாது. சரி என்ன பண்ண சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கடப்பாரி வச்சு அந்த தாலி மீது கீழே அழுத்தி தூக்க பார்ப்பாங்க. அப்பயும் தூக்க முடியாது. சரி இது என்ன நமக்கு சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருந்த பண்ணையர் அவங்க மட்டும் ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவார். அப்போ எல்லாருமே சரி மறுபடியும் இந்த குழந்தைய எல்லாரும் ஒன்று சேர்ந்து தூக்கம் பொறுப்பிடுவாங்க. அப்பயுமே குழந்தை தூக்க முடியாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவர் வேலையாட்களை கூப்பிட்டு என்ன பண்ணுவார், எல்லா பக்கமும் சரி கடப்பாறை வச்சு நீங்கள் எடுங்க அப்படின்போது அந்த கடப்பாறை எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை மீது பட்டுடும். அந்த குழந்தை மீது பட்டு பார்த்தீங்கன்னா காயங்கள் ஏற்பட்டுடும். இதை பார்த்ததுக்கப்புறமே அந்த தாய்க்கு தாங்கிக் கொள்ள முடியாது. யார் என் குழந்தைய தூக்க வேணாம், என் குழந்தை இங்கே இருக்கட்டும், நான் என் குழந்தைய பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மீது அந்த ஏற்பட்டிருக்கக்கூடிய ரத்த காயங்கள் சரியாகணுன்றதுக்காக உடனே பக்கத்துல அந்த மஞ்சள் அரைச்சு அந்த குழந்தை மீது பூசுறாங்க. அதுக்கப்புறமா அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா பூச்சி எதுவுமே அண்டை கூடாது, மழை வெயிலில் பாதிக்கக்கூடாதுக்கான அந்த நாளப்புறமா அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குடில் மாதிரி கட்டிட்டு அந்த கணவன் மணி இருவதும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. மறுநாள் காலையில் பார்க்கும் பொழுது அந்த குழந்தை முகம் முழுதும் மஞ்சள் முகமாக ஒரு தெய்வீக கடாட்சமாக இருக்கும். என்னடா இது நம்ம குழந்தை தெய்வீக கடாட்சமாக காட்சி கொடுக்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஊர் மக்கள்கிட்ட போய் இவங்க சொல்லுவாங்க. எல்லாரும் பார்க்கறதுக்குள்ள அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான காட்சியை கொடுக்குறாங்க. இது என்ன இது தெரியாமல் சொல்லிட்டு ஒரு 4 போக்குள்ள போயிட்டே இருக்கு. அப்போது அங்கே இருந்தக்கூடிய கிராம மக்கள் கனவுல போயிட்டு இந்த குழந்தைய பேசியிருக்காங்க. அதாவது கனவுல போயிட்டு இந்த குழந்தைய பேசியிருக்காங்க. என்னன்னா
நான் வந்து இங்கே மாரி அம்மன் போல் வந்து காட்சி வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் வந்து விழா எடுத்து வந்து எனக்கு வந்து நீங்கள் சிறப்பிக்கணும். நீங்கள் எனக்கு விழா எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருமே நான் வந்து நல்லா வந்து பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லுவாங்க. அதன்படி ஆசைப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கோவில்கள் எழுப்பி இவங்களுக்கு வந்து மாரியம்மன் என்ற பேர் வந்து இவங்களே சொன்னதுனால அந்த இடத்துல வந்து மாரியம்மன் அவங்க வந்து குடிக்கொள்ளுவாங்க. இவங்களுக்கு எப்படி பண்ணாரி என்ற பெயர் வந்தது அப்படின்னா அவங்க வந்து கனவுல போய் சொன்னபடி மக்களும் சரி ஆசையோடு இவங்களுக்கு வந்து கோவில் வந்து எழுப்பி பண்ணாரி என்ற ஊரில் இது நடந்தனால அவங்களுக்கு பண்ணாரி மாரி அம்மன் அப்படின்ற பெயர் வந்து சொல்லுவாங்க. இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சிறப்பு பெற்றிருந்தாலும் இந்த இடத்துல வந்து திருவிழா சமயங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு திருத்தலம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுக்கு சரிங்க மஞ்சள் வந்து புதுசாக வந்து மிகவும் சிறப்பு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க குழந்தையாக பிறக்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்களுக்கு மஞ்சள் பூசி வழிபட்டதுனால நமக்கு என்ன விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த கோவில்களுக்கு மஞ்சள் கொடுத்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது இந்த அம்மன் தீர்த்து வைத்திருவாங்க அப்படின்றது ஆன்மீக வரலாற்றிலுமே குறிப்பிட்டிருக்காங்க. அதுலேயும் விழா சமயங்களில் இவங்களுக்கு தீச்சட்டி எடுத்து வழிபாடு செய்கிறது மிகவும் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு நான் தீச்சட்டி எடுத்து வழிபடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டோம் அப்படின்னும் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் இல்லை வந்து கடன் பிரச்சனைகள்லேருந்து நோய் பிரச்சனைகள்லேருந்து எதுவாக இருந்தாலும் சரி இவங்க தீர்த்து வைத்திருவாங்க அப்படின்றது பல வரலாற்று உண்மையும் பார்க்கப்படுது. ஆரம்பத்தில் இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க, எல்லா கோவில்களிலும் சரி கிழக்கு நோக்கி வந்து இருக்கும், ஆனால் இவங்க மட்டும்தான் வடக்கிலேருந்து தெற்கு நோக்கி வந்து இருக்காங்க. அப்படியே இவங்க வடக்கிலேருந்து தெற்கு நோக்கி இருக்கிறாங்கன்றதுக்கும் ஒரு வரலாறு வந்திருக்கு. அதையுமே வந்து பார்த்துடலாம். இவங்க கனவுல தோன்றி எனக்கு வந்து திருவிழா நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மன் சொன்ன பின்பு சரி முதல் ஆண்டு திருவிழா வந்து நடத்துகிறோம், ஊரே பிரமிக்கிற அளவுக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாமே ஆசை வந்து போடுவாங்க. அதனால வீட்டுக்கு ஒவ்வொரு பெண்ணும் சரி மாவிளக்கு கொண்டு அவங்கள நோக்கி வந்து நம்ம வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு நோக்கி வந்து போயிட்டு வந்து இருப்பாங்க. அப்போது அங்கேருந்து கூடிய சலவை தொழிலாளியோட மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா கொங்கு நாட்டு வழக்குப்படியெலாம் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவில் தான் விளக்கு வந்து போடுவாங்களாம். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்மணியால் அதாவது சலவை தொழிலாளி மனைவியால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்மை குடும்பத்து பெண்களால் அவங்களால வந்து அப்போ பச்சரிசி மாவுனால் விளக்கு வந்து போட முடியாது. இருந்தாலும் வந்து நம்மளுடைய தாய்க்கு வந்து ஏதாவது செய்யணுமே அப்படின்னு யோசிச்சு அந்த பெண்மணி என்ன பண்ணுவாங்கன்னா மேலே இருந்தக்கூடிய புளிய மரத்தில் அந்த புளி ஓடு இருக்குது இல்லைங்களா, அந்த புளி ஓடு எல்லாமே அரைச்சி இவங்க மாவு மாதிரி பூசி அதில் வந்து விளக்கு வந்து செய்வாங்க. எல்லாரும் போயிட்டது வந்து இவங்களுக்கு வந்து தெரியாது. சரி யாருமே வந்து போகல, நம்ம வந்து கடைசியாக தான் வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வடக்கு பக்கம் போகாமல் தெற்கு பக்கம் வந்து போயிடுவாங்க. ஒரு பக்கம் ஊர் மக்கள் எல்லாமே வடக்கு நோக்கி போக இவங்க தெற்கு நோக்கி வந்து போவாங்க. அதனால இருவரும் சரி அதாவது வடக்கு நோக்கி இருக்கிற அம்மனை தெற்கு நோக்கி அழைப்பதற்கு சமமாக இருவருக்கும் காட்சி கொடுக்கும் விதமாக இந்த அம்மன் என்ன பண்றாங்கன்னா வடக்கிலிருந்து தெற்கு பார்த்தபடி இவங்க வந்து காட்சி வந்து கொடுக்குறாங்க. இதுதாங்க இந்த அம்மன் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி காட்சி கொடுப்பதற்கான வரலாறு பார்க்கப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது போன்ற மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லோகேஸ்வரி.